لبيك يا رب الأمم قد لفنا ثوب الندم بالدمع كم فاض الحرم نشكو الخطايا واللمم لا يشتكى إلا إليك. بسم الله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் விடயத்தில் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள், ஹஜ் பற்றிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களை, ஹஜ் என்பது வசதி படைத்த மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த ஹஜ் என்பது மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளியை நாடி சென்று ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில வணக்க வழிபாடுகளை செய்வதை நம்ம ஹஜ் என்று சொல்லுவோம். ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் தன்னுடைய கடமையை செய்வதற்காக வேண்டி மக்காவை நோக்கி சென்று அது சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடு நிறைவேற்றுவதை நம்ம ஹஜ் என்று சொல்லுவோம். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இஸ்லாம் எங்களுக்கு மனிதனுடைய நிலைமைகளை வைத்து அல்லாஹு தாலா ஹஜ்ஜை எங்களுக்கு இலகுபடுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை 3 வகையான அமைப்பிலே எங்களுக்கு செய்யலாம் என்று வழிகாட்டினார்கள். ஹஜ்ஜினுடைய வகைகள் 3. முதலாவது தமத்து, இரண்டாவது கிரான், மூன்றாவது இஃப்ராத் என்று சொல்லுவோம். இது 3 முறைகளுமே ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய முறைகள், அமைப்புகள், தனக்கு எந்த பகுதி இலேசாக இருக்கிறதோ, தனக்கு எவ்வாறு முடியுமோ அந்த அமைப்பை தெரிவு செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே பொதுவாகவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு செய்ய நாடிவிட்டார்களோ, விரும்பி பயணிக்கிறார்களோ, அவர்கள் முதலாவதாக இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் என்கின்ற ஒரு ஹஜ்ஜினுடைய அர்கான், ருக்குன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த இஹ்ராமை அணிவதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில சுன்னத்தான வழிகாட்டுகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் இஹ்ராம் கட்ட அல்லது ஹஜ் உம்ரா செய்வதற்காக வேண்டிய இஹ்ராம் கட்ட நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னர் சில விடயங்களை சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக நகம் வெட்டுதல், இரண்டாவதாக அக்குள் முடிகளை கிளைதல், மூன்றாவதாக மறைவிடத்தில் உள்ள முடிகளை களைதல், நான்காவதாக மனம் பூசிக்கொள்ளல், ஐந்தாவதாக இஹ்ராமுடைய ஆடை ஆண்களுக்கு வெண்மையான ஆடையை தெரிவு செய்தல். இது போன்ற சுன்னத்தான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதாவது ஹஜ்ஜுக்கு நாடிய, உம்ராக்கு நாடி செல்லக்கூடிய மனிதர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னர் இந்த விடயங்களை, இந்த சுன்னத்தான விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஹ்ராம் அணிந்து எங்களுக்கு ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அல்லது உம்ரா செய்யக்கூடிய மனிதன் இஹ்ராம் அணிந்த பிறகு தான் மீகாத் சம்பந்தமாக, இஹ்ராம் அணிஞ்ச பிறகு மீகாத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதாவது சில மனிதர்கள் வீட்டிலே இஹ்ராம் அணிந்து போவார்கள், சில மனிதர்கள் மீகாத்திலே, அதாவது எல்லைகளிலே வைத்து இஹ்ராம் அணிவார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் அடிப்படையில் அதாவது மீகாத்தினுடைய சில தகவல்களை பார்ப்போம். மீகாத்தை பொறுத்தவரையில் இஹ்ராம் கட்டக்கூடிய எல்லைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதன் மீகாத்திலே வச்சு தன்னுடைய இஹ்ராமை கட்டுவது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். பொதுவாக
எங்களுக்கு மீகாத்தை பொறுத்தவரையில் மீகாத்திலே முதலாவதாக கர்னுல் மனாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு மீகாத் இருக்கிறது. எலம்லம்னு சொல்லக்கூடிய ஒரு மீகாத் இருக்கிறது. துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மீகாத் இருக்கிறது. அல் ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மீகாத் இருக்கிறது. தாத்துல் இர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மீகாத் இருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் மூமின்களும் இந்த வழியாக பயணிக்கும் பொழுது அவர்கள் அதிலே தன்னுடைய எஹ்ராமை கட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய எஹ்ராமுக்கான நிய்யத்தை வைத்து கொள்ள வேண்டும். தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணிக்கிறேன் அல்லது நான் உம்ராவுக்காக வேண்டி பயணிக்கிறேன் என்ற நிய்யத்தை இந்த இடத்திலே வைத்து நாங்கள் எங்களுடைய மனசிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை மீகாத் என்று சொல்லுவோம். பொதுவாகவே இந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லைகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கர்னுல் மனாசில்னு சொல்லக்கூடிய எல்லையை பொறுத்த மீகாத்தை பொறுத்தவரையில் இதை செயலுல் கபீர் என்றும் சொல்லுவோம். இது தாயிஃபுக்கு அண்மையில் உள்ள ஒரு மீகாத். இப்போ நஜிது வாசிகளும் அதால் அந்த வழியால் பயணிக்கிற மக்களுக்கும் அந்த இடத்திலே வைத்து இஹ்ராம் கட்டுவது வாஜிபாகும். அதிலே மீகாத்தில் வச்சு இஹ்ராம் கட்டு வாஜிபாக என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எலம்லம். இது பொதுவாக மக்காவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது சஅதியா என்றும் சொல்லப்படும். இது பொதுவாக இலங்கை இந்தியாவிலிருந்து வருகின்ற சகோதரர்கள் ஹாஜிகள் இதிலே நியத்து வைக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் அபுகாவிலிருந்து பயணிக்கிற மக்களும் கூட எலம்லம் தான் எங்களுடைய மீகாத்தாக இருக்கிற என்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக துல் ஹுலைஃபா. இது மதீனாவாசிகளுக்கான ஒரு எல்லை, அல்லது அந்த மதீனாவாசிகளுக்கு அல்லாத அதை யாரெல்லாம் அந்த வழியாக கடந்து செல்கிறார்களோ அவருக்குரிய எல்லை துல் ஹுலைஃபா. அடுத்ததாக அல் ஜுஹ்ஃபா என்ற விஷயத்தை சொன்னார்கள். அல் ஜுஹ்ஃபாவை பொறுத்தவரையில் சிரியா மக்களுக்கு, சிரியா வாசிகளுக்கும் அல்லது அதன் வழியாக கடந்து செல்கிற மக்களுக்கும் அதிலே அவங்களுடைய நியத்துக்களை இஹ்ராமுக்கான நியத்தை அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தாத்துல் இர்க், ஈராக் வாசிகளுக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு மீகாத் இருக்கிறது. அது ஈராக் வாசிகளுக்கும் அதை தாண்டி அந்த வழியாக போகிற மக்களுக்கும் அதிலே நியத்து வைத்து கொள்வது எங்களுக்கு வாஜிபாகும் என்ற விஷயத்தை, அதாவது மீகாத்திலே வச்சு இஹ்ராம் கட்டுவது வாஜிபு. அதிலே இஹ்ராம் என்ற அந்த விஷயம் ருக்குன்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். பொதுவாகவே இந்த மீகாத்தில் யாரெல்லாம் தாண்டி போகிறார்களோ அவங்க தன்னுடைய ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராக்காக வேண்டி தன்னுடைய நியத்துக்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நியத்து வைக்கின்ற முறைகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக தமத்து அடிப்படையில் செய்கின்ற ஹஜ்ஜை செய்கின்ற மக்கள், தமத்து என்று சொல்லும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்கிற ஒரு அமைப்பு. இதை பொறுத்தவரையில் இதை செய்கிற ஒரு ஹாஜி, அதாவது ஹஜ்ஜி செய்கின்ற ஒரு அல்லாஹுடைய ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின், அவர் தமத்து நீயத்தின் பொழுது நீயத்தை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாயால் லப்பைக்க உம்ரத்தன் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ் என்று தன்னுடைய வாயால் மொழிய வேண்டும். இது தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவர் வைக்கிற நீயத்து அடிப்படையில் உண்டு. கிரான் என்று இரண்டாவது இருக்கிறது, நீயத்து வைக்கிற ஒரு அமைப்பு. கிரானை பொறுத்தவரையில் கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்கிறவர், அதாவது ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்கிறவர்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். அதாவது நான் உம்ராக்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நான் மனசிலே என்னுடைய நியத்தை நிறுத்தி கொண்டு வாயால் இதை சொல்ல வேண்டும். அடுத்ததாக இஃப்ராத் என்ற அமைப்பில் ஹஜ்ஜை மாத்திரம் செய்யக்கூடியவர் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லுவார். பொதுவாக அவர் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்திருக்கிறார், ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்றப் போகிறார். ஆகவே லப்பைக்க ஹஜ்ஜன் என்று மாத்திரம் சொல்லுவார். இதுக்கு பிறகு நாங்கள் இஹ்ராம் கட்டிய பின்னர் செய்ய வேண்டிய சில விடயங்களை, சுன்னத்தான விஷயங்களை பார்ப்போம். பொதுவாகவே இஹ்ராம் கட்டிய பிறகு சுன்னத்தாக்கப்பட்ட விடயங்களில் முக்கியமான ஒன்று தல்பியை சொல்லல். நாங்கள் இஹ்ராம் உம்ராவுக்காக வேண்டி அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி நாங்கள் இஹ்ராம் கட்டிவிட்டால், மீகாத்தில் வச்சு இஹ்ராம் கட்டிவிட்டால் எங்களுக்கு
தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா வந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று தல்பியா சொல்ல வேண்டும். இது சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல். இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதருக்கு ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தவாஃப் செய்யும் பொழுது தன்னுடைய வலது புஜங்களை மறைக்காமல் வெளிப்படையாக தெரியும் அமைப்பிலே தன்னுடைய இஹ்ராமை அமைத்து கொள்ளல் சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி தவாஃப் செய்யும் பொழுது முதல் சுற்றுக்களில் வேகமாக காலுடைய எட்டுக்களை கிட்ட வைத்து வேகமாக ஓடுகின்ற ஒரு அமைப்பும் சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அடுத்ததாக மகாமுல் இப்ராஹிம் என்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுவது அதுவுமே சுன்னத்தாக்கப்பட்ட விடயம்தான். இது போன்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டிய பின்னர் சுன்னத்தான விடயமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை இயன்ற அளவு நம்ம அதை பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள் ஜம்சம் தண்ணியை அருந்துகிற விஷயமே சுன்னத்தாக சொன்னார்கள். இஹ்ராம் கட்டின பிறகு ஒரு மனிதர் தவாஃப் செய்யும் அந்த சந்தர்ப்பத்தில் முடிந்த பிறகு ஜம்சம் தண்ணியை அருந்துவதும் சுன்னத்தாக்கப்பட்ட விடயம். அதே மாதிரி தவாஃபை முடித்துவிட்ட ஒரு மனிதர் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவருக்கு இயலுமானார் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக இஹ்ராம் கட்டின பிறகு அந்த ஒரு மனிதனுக்கு இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதருக்கு எதெல்லாம் தடை செய்யப்பட்ட மஹதுராத் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சில விடயங்களை பார்ப்போம். பொதுவாகவே இஹ்ராம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி ஒரு மனிதர் உம்ராக்கோ அல்ல ஹஜ்ஜுக்கோ தன்னை நுழைத்து கொண்ட ஒரு மனிதருக்கு சில விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணுகிறார்கள், தடையாக சொல்கிறார்கள். உம்ராக்கு சென்று நியத்து வைத்த ஒரு மனிதர் இஹ்ராம் கட்டின பிறகு தன் உடம்பில் உள்ள எந்த முடியுமே நீக்க முடியாது, களைய முடியாது. 2வது நகங்களை வெட்ட முடியாது. 3வது உடம்பிலே அல்லது இஹ்ராம் ஆடையிலேயோ மனம் பூச முடியாது. அதே மாதிரி ஆண்களுக்கு தைத்த ஆடைகளை அணிய முடியாது. அதே மாதிரி திருமண ஒப்பந்தங்கள் செய்ய முடியாது. அதாவது மனைவி முத்தமிடுதல், திருமண ஒப்பந்தம், உடல் உறவு கொள்ளுதல் போன்ற விடயத்தை ஈடுபட முடியாது. அதே மாதிரி ஆண்கள் இஹ்ராம் கட்டிய ஆண்கள் தலையை மூட முடியாது. வேட்டையாடுதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மரம் செடி கொடி போன்ற விடயங்களை, மக்காவில் உள்ள விடயங்களை பிடுங்குதல் களைதல் போன்ற விடயமும் எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ யார் இஹ்ராம் கட்டி விட்டார்களோ, உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி விட்டார்களோ, இந்த விடயங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு முகத்தை மூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதேமாதிரி கை உறை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய ருக்குன்களில் ஒன்றான ஒரு வணக்க வழிபாடான தவாஃப் சம்பந்தமான சில தகவலை பார்ப்போம். ஹஜ்ஜி செய்கின்ற அல்லது உம்ராவுக்கு செய்கின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் மூமினும் தவாஃபை கட்டாயமாக செய்து ஆக வேண்டும். ஏன்னா தவாஃப் என்பது அர்கான் ஹஜ்ஜுடைய ருக்குன்களே உள்ளது. தவாஃபை பொறுத்தவரையில் நாங்கள் முதலாவதாக ஹஜருல் அஸ்வத்தை ஆரம்பமாக கொண்டு நாங்கள் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நாங்கள் தவாஃபுக்கு இறங்கும் பொழுது எங்களுடைய வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இடது பக்கம் காபாவுடைய திசையாக வைத்து காபாவை வலம் வர வேண்டும். ஆரம்பமாக ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு கல்லை ஆரம்பமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது முடியுமானால் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு தவாஃபை ஆரம்பிக்க முடியும். அவ்வாறு இல்லை முடியாமல் இருந்தால் தன்னுடைய கைகள் மூலம் சைகை காட்டி எங்களுடைய தவாஃபை ஆரம்பிக்க முடியும். இது போன்ற அமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார். ஆகவே யார் தவாஃபை ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தன்னுடைய
தன்னுடைய கையை உயர்த்தி ஹஜர் அஸ்வத்தை முத்தமிட முடியுமா என்றால் முத்தமிட்டு அல்லது கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் பொழுது 7 சுற்றுக்கள் நாங்கள் தவாஃபிலே ஓட வேண்டும். முதல் 3 சுற்றுக்களிலுமே மிகவும் வேகமாக ஓட வேண்டும். சாதாரணமாக காலை கிட்ட வச்சு நாங்கள் ஓட வேண்டும். ஒவ்வொரு முறையுமே நாங்கள் ஒவ்வொரு சுற்றையும் முடிக்கும் பொழுது எங்களுடைய தவாஃப் ஒவ்வொரு ரவுண்ட் அடித்து வரும் பொழுதும் எங்களுடைய தவாஃப் நாங்கள் ஒன்றாக கணக்கெடுக்க வேண்டும். இவ்வாறாக 7 முறை செய்ய வேண்டும். நாங்கள் இதில் ஹஜர் அஸ்வத் ருக்குல் யமானி என்று சொல்லக்கூடிய 2 கல்லுக்கும் இடையிலுமே ரசூல் எங்களை சுன்னத்தான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஒஃபில் ஆஹ்ரத்தி ஹசனத்தன் வகைனா அதாபன்னா. இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, அதே மாதிரி எங்களை நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு ருக்குல் யமானி ஹஜர் அஸ்வத்துக்கு இடையிலே ஓதியிருக்கிறார்கள். இது எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்ட துவா. இதை நாங்கள் ஒவ்வொரு முறையுமே நாங்கள் ஹஜர் அஸ்வத்தையும் ருக்குல் யமானையும் இடைப்பட்ட அந்த தூர பகுதியில் நாங்கள் போகும்பொழுது ஓதிக்கொள்ள வேண்டும். இது பொதுவாக எங்களுக்கு பிரார்த்தனை, தவாஃபில் சொல்லி வந்திருக்கிற ஒரு பிரார்த்தனை. அதே மாதிரி தவாஃப் செய்கின்ற ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம், ஒரு ஹாஜ், ஒரு உம்ரா செய்கின்ற ஒரு மனிதர் ஒதுவோடு இருக்க வேண்டும். அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி முதல் 3 சுற்றுக்களிலுமே நாங்கள் வேகமாக ஓட வேண்டும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிற அந்த துவாவை நாம் சொல்ல வேண்டும். அதல்லாத ஏனைய பிரார்த்தனைகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய தவாஃபை செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த பள்ளிக்கு நுழைகின்ற அமைப்பு, நாங்கள் தவாஃப் செய்வதற்கு முன்னர் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளிக்கு நுழைவோம். அதுக்கும் எங்களுக்கு பள்ளியுடைய வளமையான பள்ளி நுழையும் போது எந்த வழிமுறைகளை சொல்லித் தந்தார்களோ அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்தார். பொதுவாகவே ஒரு மனிதன் பள்ளிக்கு போகும்போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்ற துவாவை ஓதிக்கொண்டு வலது காலை வைத்து நம்ம பள்ளிக்கு நுழைய வேண்டும். அல்லது ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஏனைய துவாக்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த துவாவையும் சொல்லிக்கொண்டு நுழைய வேண்டும். அஊது பில்லாஹில் அஸீம் வபி வஜ்ஹில் கரீம் வசுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்ற துவாவை ஓதிக்கொண்டு வலது காலை வைத்து நம்ம பள்ளிக்குள் நுழைய வேண்டும். இது பள்ளிக்கு நுழைகின்ற ஒரு அமைப்பு. நுழைந்த பிறகு நாங்கள் தவாஃபை ஆரம்பித்து மேலே சொன்ன அடிப்படையில் நம்ம தவாஃபை நிறைவேற்றுவோம். அடுத்ததாக தொங்கோட்டம் ஓடுதல், இதை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஒரு உம்ரா செய்கிற ஒரு மனிதரும் ஹஜ்ஜி செய்கிற ஒரு மனிதருக்கும் செய்வது மிகவும் கடமையான ஒன்று. அந்த அடிப்படையில் சை என்று சொல்லக்கூடிய சஃபா மர்வா மலைக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவதை நம்ம சொல்லுவோம். இது எவ்வாறு ஆரம்பிக்கும் என்று சொன்னால், பொதுவாகவே நம்ம சஃபா மலையை நோக்கி ஏறிட்டு அதில் சஃபா மலையிலே நின்று கொண்டு காபத்துல்லாவை முன்னோக்கியவர்களாக நாம் ரசூலுல்லாஹ் முதலாக சொல்லி தந்தார்கள், ஒரு ஆயத்தை ஓத வேண்டும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஆயத்தை ஓத வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வனஸர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்ற துவாவை 3 முறை நாங்கள் ஓத வேண்டும். இதை ஓதிவிட்டு பிறகு எங்களுக்கு வேண்டிய துவாக்களை கையை உயர்த்திய வண்ணம், அதாவது கையை உயர்த்தி கிப்லா திசையை முன்னோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறாக முதலாவது எங்களுடைய சையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு துவா பிரார்த்தனைகள் ஆரம்பித்த பிறகு முதலாவதாக நாம் மர்வாவை நோக்கி தொங்கோட்டம் ஓட வேண்டும். தொங்கோட்டம் ஓடும் பொழுது அதில் ஒருத்தர் சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி சென்றால் ஒரு தடவை, மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி வந்தால் 2வது தடவை, அப்படி ஒவ்வொரு முறையும் பொய்த்து அடையும் பொழுது நாங்கள் ஒரு சுற்றாக கணக்கெடுக்க வேண்டும். அதாவது சஃபாவிலிருந்து மர்வாவை செல்லும்போது ஒரு சுற்று, அங்கிருந்து சஃபாவுக்கு வரும்பொழுது ஒரு சுற்று, அப்படி 7 செய்ய வேண்டும்.
அதன் பொழுது எங்களுடைய எஹ்ராமுடைய வலது புஜம் திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மூடி இருக்க வேண்டும். வழமை மாதிரி இந்த அந்த பச்சை அடையாளம் பல்புகள் போடப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வேகமாக ஆண்கள் ஓட வேண்டும். பெண்கள் வளமையான மாதிரியான அமைப்பிலே செய்ய முடியும். ஆண்கள் வேகமாக முதல் 3 சுற்றுக்களுமே வேகமாக அந்த பச்சை லைட் அடையாளம் காணுகின்ற பகுதியில் நாங்கள் வேகமாக ஓட வேண்டும். இது சுன்னத்தாக்கப்படும் விஷயம். இதில் நம்ம இடைப்பட்ட பகுதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த துவா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ளலாம். அதல்லாத ஏனைய துவா அதுக்கார்களை எங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அதில் ஓதிக்கொள்ளலாம். அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்ட திக்ருகளில் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன துவாக்கள் மாத்திரம்தான் ஹதீஸில் வந்திருக்கின்றன. இது சஃபாவுலையும் அவ்வாறு செய்ய வேண்டும். அதே மாதிரி மர்வாயிலையும் போகும் பொழுது இது ரெண்டையும் ஓதின பிறகு கையை உயர்த்தி கிப்லா திசை நோக்கி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை துவா பிரார்த்தனை செய்ய முடியும். பொதுவாக தவாஃப் என்பது இவ்வாறாக நாங்கள் 7 முறை செய்து முடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை எங்களுடைய கணக்கில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே சையை பொறுத்தவரையில் நாங்கள் 7 முறை செய்து முடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முடித்த உடனே நாங்கள் ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய மிக முக்கியமான ருக்குன்களில் சில விடயங்களை செய்த மக்களாக ஆகுவோம். தவாஃபுக்கு பிறகு, அதாவது தவாஃபை முடித்த பிறகு 7 முறை தவாஃப் முடித்த பிறகு 2 ரக்காத் நம்ம தொழுவிட்டு, அதாவது மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழணும். அதுக்கு பிறகு சைக்கு நம்ம போய்ட்டு சையை 7 முறை முடிக்கணும். முடித்த பிறகு நான் மேலே கூறிய அமைப்பிலே அந்த சையை முடிக்க வேண்டும். ஆக இவ்வாறாக நம்முடைய சையினுடைய இபாதத்தை எவ்வாறு சொல்லப்பட்டதோ அதனுடைய நபியுடைய வழிகாட்டல் அடிப்படை செய்ய இயன்றளவு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக ஹஜ்ஜினுடைய அர்கான்களை பார்ப்போம். அதாவது அடிப்படை அர்கான்கள் சொல்லக்கூடிய, இது செய்யாவிட்டால் ஹஜ்ஜி பாழாகிவிடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள அர்கான்களை பார்ப்போம். அதை பொறுத்தவரையில் 4 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இஹ்ராம் அணிந்து அதாவது இஹ்ராம் அணியிலே மட்டும் ருக்குன், அதாவது ஹஜ் அல்லது உம்ராவுடைய வணக்க வழிபாடு நுழைகின்ற ஒரு அமைப்பு. இன்னொன்று அரஃபாவில் தங்குறது. 3வது தவாஃபுல் இஃபாதா, அதாவது ருக்குன்களில் மிக முக்கியமான ருக்குன்களில் உள்ளது தவாஃபுல் இஃபாதா. அடுத்தது சை செய்தல், ஹஜ்ஜுடைய சை செய்தல். இந்த அடிப்படைகளுமே யார் தவறு விடுகிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜு நிறைவேறாது என்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இவைகளை அர்கான் என்று சொல்லுவோம். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், அதாவது ஒரு ஹஜ் செய்யக்கூடிய மனிதர் அவருக்கு விடுபட்டால், இந்த விடயங்கள் விடுபட்டால் தண்ட பரிகாரமாக அவருக்கு ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும். இது அமைப்பிலான இந்த விடயத்தை வாஜிப் என்று சொல்லுவோம். யார் வாஜிப் விடுகிறார்களோ அவருக்கு ஆடு ஒன்றை அறுத்து பலியிட வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக வாஜிப்புகளில் உள்ளது மீகாத்திலே வச்சு இஹ்ராம் கட்டுதல். முதலாவது நம்ம மீகாத்திலே வச்சு இஹ்ராம் கட்டுற விஷயத்தை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அரஃபாவில் சூரியன் மறைகின்ற வரைக்கும் தங்குதல், தரித்திருத்தல், அதுவும் ஒரு வாஜிப்புகளில் உள்ளது. அதே முஸ்தலிஃபாவுடைய இரவில் மபீத், இரவில் நம்ம தங்குறது, அதுவும் வாஜிபானது. அதே மாதிரி ஐயாமு தஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 11, 12, 13வது பிறைகளில் மினாவில் தங்குவதும் வாஜிபாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜம்ராத்துகளிலே கல்லறிவதும் எங்களுக்கு வாஜிபாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜம்ராத்திலே கல்லறிவதும் எங்களுக்கு வாஜிபாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி முடியை மொட்டையடித்து கொள்வது, அதுவும் எங்களுக்கு வாஜிபாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இறுதியாக தவாஃபுல் வதா என்று சொல்லக்கூடிய பிரியாவிடை, மக்காவுக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு தவாஃபும் எங்களுக்கு வாஜிபான ஒரு விஷயம். இது யாரெல்லாம் விடுபடுதோ இவங்களுக்கு, இது யாரெல்லாம் விடுகிறார்களோ அவங்களுக்கு தண்ட பரிகாரமாக ஒரு ஆடை அறுத்து பலியிட வேண்டும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள்.
தவாஃபுல் வதாயை பொறுத்தவரை மாதவிடாய் அல்லது பிள்ளை பேர் உள்ள பெண்களுக்கு அவங்களுக்கு தண்ட பரிகாரம் இல்லாமல் அவங்களுக்கு விதிவிலக்கப்பட்ட ஆக்கள் பெண்கள் மாத்திரம்தான். பெண்களுக்கு அதான் ஹைதுடைய வேலையில் நிஃபாஸுடைய வேலையில் இருக்கிற பெண்களுக்கு தவாஃபுல் விதா வாஜிப் இல்லை என்ற விஷயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இவைகளெல்லாம் வாஜிப் என்ற அமைப்பில் அமைந்தவை ஹஜ்ஜுடைய வாஜிப்புகள். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய சில அமல் விடயங்களை பார்ப்போம். அதாவது ஹஜ்ஜுடைய 8வது நாள் யோம தர்வியா, ஹஜ் என்பது 8வது நாள் ஆரம்பிக்கப்படும். அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டின ஒரு மனிதர் தர்வியா யோம தர்வியா ஆண்டு மினாவுக்கு நாங்கள் துஹருக்கு முன்னால் மினாவுக்கு போக வேண்டும். மினாவில் வைத்து நாங்கள் அதிகமாக தல்பியா சொல்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார்கள். அதே மாதிரி உரிய நேரத்தில் எங்களுடைய தொழுகைகளை சுருக்கி நாங்கள் தொழ வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே 8ஆம் நாள் தமத்து அடிப்படையில் செய்தவர்கள் தாங்கள் குளித்து கொண்டு இஹ்ராமை அணிந்து கொண்டு இஹ்ராமுக்கு முன்னுள்ள சுன்னத்தையும் அதாவது செய்துவிட்டு இஹ்ராம் அணிந்து கொண்டு அவங்க மினாவுக்கு செல்ல வேண்டும். குர்ஆன் அடிப்படையில் இஃப்ராத் அடிப்படையில் செய்தவர்கள் தான் இஹ்ராமோடு இருப்பார்கள். அவங்க நேரடியாக மினாவுக்கு சென்று 8ஆம் நாள் மேலே குறிப்பிட்ட விடயங்களை இயன்ற அளவு செய்து கொள்ள வேண்டும். அதிகமாக தல்பியாக சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அடுத்ததாக யௌம் அரஃபா, துல்ஹிஜ்ஜா 9வது புரை நாங்கள் அரஃபாவுக்கு செல்ல வேண்டும். இந்த அரஃபாவை பொறுத்தவரையில் நாங்கள் மினாவிலிருந்து 8ஆம் நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகையை முடித்த பிறகு நாங்கள் அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். 9ஆம் நாள் நாங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னர் மினாவிலிருந்து கிளம்பி சென்று அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். அரஃபாவுடைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரஃபாவில் தங்கவில்லையோ அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா என்பது தான் ஹஜ்ஜின்னு சொல்லி காட்டினாங்க. இப்போ ஹஜ் முக்கியமான ஒரு விடயம் அரஃபா. 9ஆம் நாள் நாங்கள் அரஃபாவுக்கு செல்லுவோம். அரஃபாவுக்கு செல்லும் பொழுது தல்பியாவை சொன்னவர்களாக நாங்கள் அரஃபாவுக்கு போக வேண்டும். அப்போ தல்பியாவை அரஃபாவில் அதிகமாக சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் அரஃபாவில் சூரியன் மறைகின்ற வரைக்கும் அந்த நாள் அங்கே நம்ம தங்கியிருக்க வேண்டும். அரஃபாவை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதில் எங்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கின்ற நாள். அல்லாஹு தஆலா அரஃபா தினத்தில் மலக்குமாரிடத்தில் எங்களை பற்றி ஹாஜிகளை பற்றி தன்னுடைய வணக்க வழிபாடு நிறைவேற்றிய மக்களை பற்றி பெருமையாக பேசுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி அரஃபா தினம் என்பது மிகவுமே துவாக்கள் வணக்க வழிபாடுகளை நாம் எங்களுடைய வேண்டிய விடயங்களை கேட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புரண்டு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அப்போ இந்த வாய்ப்பை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் அரஃபாவுடைய தினத்தில் துஹருடைய நேரத்தில் ஒரு பிரசங்கம் ஹுத்துபா வழங்கப்படும். அந்த நேரத்தில் ஏன்றளவு நம்ம ஹுத்துபாவில் கலந்து கொள்வது. அதே மாதிரி லுஹருடைய தொழுகை 2ஆக சுருக்கி தொழுவார்கள், அதையும் நாம் சுருக்கி தொழுவது. அது மட்டுமில்லை அஸ்ருடைய தொழுகையை லுஹருடைய வேளையில் 2 ரக்காத்தாகவும் தொழுவார்கள். இது இங்கே நடக்கிற விடயங்கள். இன்னொரு விடயம், நாங்கள் அரஃபாவுக்கு செல்லும் பொழுது மஸ்ஜித் நமீராவிலே ஹுத்துபாக்கள் நடக்கும். இந்த மஸ்ஜித் நமீராவோட அந்த பள்ளி முன்துண்டு அரஃபாவுடைய எல்லைக்குள் வராத காரணத்தால் நாங்கள் தொழுகை முடித்த பிறகு பள்ளியினுடைய பின்பகுதிக்கு, அதாவது அரஃபா எல்லைக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். ஆக இந்த அரஃபா தினத்தில் இயன்றளவு துவா பிரார்த்தனைகளை செய்து எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வணக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதில் அதிகமாக ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா
லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்திலே சொல்லும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதல்லாத விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் துஆ, திக்ரு போன்ற விடயங்களில் அதிகமாக எங்களுடைய வேலையை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிகமான கஷ்டங்களை சிரமங்களை நாங்கள் சுமந்து கொண்டு அதிக செலவு செய்து நாங்கள் வந்திருக்கின்ற அந்த வணக்க வழிபாடுகளை வீணடிக்காத அமைப்பில் இயன்ற அளவு உச்சகட்ட பயனை அடைகின்ற அமைப்பில் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஏற்படுகின்ற ஒரு இபாதத்தாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையுமே செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிரார்த்தனைகள் செய்து எங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி, எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேண்டி, இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு விடுதலையை கேட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்திக்க வேண்டும். எல்லா பிரார்த்தனைகளையும் அதில் நாம் அரஃபாவில் செய்ய முடியும். இந்த அரஃபாவுடைய வணக்கம் நாங்கள் சூரியன் மறைகின்ற வரைக்கும் நாங்கள் அரஃபாவில் இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி செய்ய வேண்டும். அதாவது அரஃபா முடித்த பிறகு சூரியன் மறைகின்ற வரைக்கும் அரஃபாவில் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு முஸ்தலிஃபாவை நாம் நோக்கி போக வேண்டும். மகரிபுக்கு பிறகு, அதாவது மகரிப் தொழுகை அரஃபாவில் தொழாமல் முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டு முஸ்தலிஃபா என்ற ஒரு திடலில் நம்ம அதில் மகரிபையும் இஷாவையும் ஜம்மு கஸ்ராக, அதாவது மகரிபை 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் அதில் தொழ வேண்டும். தொழுது விட்டு நேரகாலத்தோடு முஸ்தலிஃபாவில் நாங்கள் தூங்கி கொள்ள வேண்டும். நேரகாலத்தோடு கல்லை பொறுக்கிக் கொள்வதில் போட்டி போட்டு கொள்ளாமல் நேரத்தோடு தூங்கி அடுத்ததாக நாங்கள் மினாக்கு வேண்டிய தேவை இருப்பதால் நம்ம அதாவது முஸ்தலிஃபாவோட இரவு மகரிபி இஷாவின் தொழுது விட்டு நாங்கள் தூங்கிவிட வேண்டும். தூங்கிவிட்ட பிறகு அதாவது ஃபஜ்ருக்கு எழும்பி ஃபஜ்ரை முஸ்தலிஃபாவிலே நாங்கள் 2 ரக்காத்தாக தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொண்ட பிறகு நாங்கள் முஸ்தலிஃபா இருந்து மினாவை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்போ அந்த இரவை கழிச்சிருக்கிறோம். அது இரவு அதில் கழிக்கிற வாஜிபுகளில் உள்ளது. அதுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக நாங்கள் மினாக்கு போக வேண்டும். மினாக்கு போகும் பொழுது சூரியன் உதயத்துக்கு முன்னால் நம்ம மினாவுக்கு சென்று விட வேண்டும். சென்ற பிறகு அன்று யௌம் நஹர் என்று சொல்லக்கூடிய 10வது நாள். அந்த 10வது நாளை நம்ம அங்கே போகும் வழியில், மினாக்கு போகின்ற வழியில் 7 கற்களை புறக்கி கொள்ள வேண்டும். சிறிய 7 கற்களை புறக்கி கொண்டு நாம் மினாவை நோக்கி செல்ல வேண்டும். மினாவில் எங்களுக்கு விதியாக்கப்பட்ட விடயம் எது என்று சொன்னால் 7 கல்லையும் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஜம்ராக்கு நாங்கள் 7 கல்லையும் எறிய வேண்டும். அதாவது யௌம் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் ஆண்டு, அந்த ஆண்டு சூரியன் உதித்த பிறகு எங்களுடைய 7 கல்லையும் நாங்கள் அந்த ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஜம்ராக்கு நாங்கள் எறிய வேண்டும். எறியும் பொழுது ஒவ்வொரு கல்லையும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எறிய வேண்டும். எறியும் பொழுது ஒவ்வொரு கல்லும் அந்த வைக்கப்பட்ட பகுதியிலே போய்த்து கீழே விழுகிறதா என்ற பகுதியை நாங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தவறிவிட்டால் அதுக்கு பகரமாக இன்னொரு கல்லை அடித்து கொள்ள முடியும். இவ்வாறாக 7 முறை நாங்கள் முதல்ல யௌம் நஹர்னு சொல்லக்கூடிய அந்த 10வது நாள் நாங்கள் கல்லை அடிக்க வேண்டும். கல்லை எறிந்து முடித்த பிறகு எங்களுக்கு குர்பான் கடமை. அதாவது தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்கிறவர்கள் தான் குர்பானை ஹதியை கொடுக்க வேண்டும். கிரான் அடிப்படையில் செய்கிறவர்களும் தன்னுடைய குர்பானை கொடுத்து விட வேண்டும். கொடுத்த பிறகு
கொடுத்த பிறகு தலையை மொட்டையடித்து கொள்ள வேண்டும். பொதுவாக தலையை நாங்கள் பூரணமாக மொட்டையடித்து கொள்ள வேண்டும், அல்லது கத்தரித்தும் தலையை கத்தரித்து கொள்ளவும் முடியும். பொதுவாக தமத்து அடிப்படையில் செய்கிறவர் சரி, குரான் முஃப்ரித் எல்லாமே இஃப்ராத் அடிப்படையில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தலையை தலையை மொட்டையடித்து கொள்ள வேண்டும். மொட்டையடித்து விட்டு பிறகு நாங்கள் மக்காவை நோக்கி 10வது நாள் தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய ருக்குனை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செல்ல வேண்டும். குர்பானை கொடுத்த பிறகு, மொட்டையை அடித்த பிறகு மக்காவுக்கு சென்று நாங்கள் ஏற்கனவே தவாஃப் செய்கின்ற அமைப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தவாஃபுல் இஃபாதா எல்லாமே செய்ய வேண்டும். அனைத்து ஹாஜியிலும் தமத்து அடிப்படையில் செய்கிற, கிரான் அடிப்படையில், இஃப்ராத் அடிப்படையில் செய்கிற அனைவருமே இந்த தவாஃபுல் இஃபாதாவை செய்து முடிக்க வேண்டும். இது ஹஜ்ஜுகளில் ருக்குன்களில் உள்ளது. அது மாத்திரமில்லை, இஃப்ராத் அடிப்படையில் ஆரம்பத்தில் யாரெல்லாம் சை செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களும், அதே மாதிரி கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜு செஞ்சவர்கள் யாரெல்லாம் ஆரம்பத்தில் சை செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த இடத்துல சையை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக தவாஃபுல் இஃபாதா நிறைவேற்றின பிறகு சை செய்ய வேண்டும். தமத்து அடிப்படையில் சேர்வர்களும் செய்யணும். கிரான் அடிப்படையிலையும் இஃப்ராத் அடிப்படையிலையும் செய்கிறவர்கள் ஆரம்பத்தில் செய்யவில்லை என்று சொன்னால் அவங்க இரண்டாவதாக கடைசியாக இந்த தவாஃபுல் இஃபாதா செஞ்ச பிறகு நம்ம சையையும் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு முடித்தவர்கள் திரும்பி தவாஃபுல் இஃபாதாவையும் அதே மாதிரி சை யாருக்கெல்லாம் செய்ய வேண்டுமோ அவங்களும் செய்து முடித்த பிறகு திரும்பியும் அவங்க மினாவை நோக்கி செல்ல வேண்டும். நாங்கள் எவ்வாறு தவாஃப் செய்ய வேண்டுமோ, எவ்வாறு சை செய்ய வேண்டுமோ அந்த முறைகளை மேலே குறிப்பிடப்பட்ட முறை அடிப்படையில் நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதை முடித்தவர்கள் மீண்டும் மினாவுக்கு சென்று விட வேண்டும். மினாவுக்கு சென்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 நாட்களுமே மினாவிலே தங்கியிருக்க வேண்டும். அது வாஜிபுகளில் உள்ளது. அப்போ அதில் ஐயாமு தஷ்ரீக் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னு சொன்னால், நேர காலத்தோடு உரிய நேரத்தை தொழுகை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம தவாஃபுல் இஃபாதா நம்ம ஆரம்பித்த உடனே எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு நம்ம இப்போ தல்பியே சொல்ல மாட்டோம், இப்போ தக்பீர் நம்ம ஆரம்பிச்சிருவோம். இப்போ தக்பீர்னு சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடிய தக்பீரை நம்ம சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். ஐயாமு தஷ்ரீக் நேரங்களில் தக்பீரை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக் 11வது நாள் நாம் 3 ஜம்ராவுக்கும் கல்லெறிய வேண்டும். பொதுவாக ஜம்ரா ஊலான்னு சொல்லக்கூடிய முதலாவது இருக்குது, ஜம்ரா உஸ்தாண்டு இருக்குது, இன்னொன்று ஜம்ரத்துல் அகபாண்டு இருக்கிறது. இந்த 3க்குமே துல்ஹிஜ்ஜா 11வது பிறையண்டு சூரிய ஜவாலுக்கு பிறகு, சூரியன் உச்சத்திலிருந்து சாய்ந்த பிறகு எங்களுடைய ஜம்ராத்துக்கு நாங்கள் கல்லை அடிக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் இந்த நேரங்களில் தக்பீர் சொல்லி கொண்டிருப்போம். ஜம்ராத்துக்கு போய் கல் அடிக்கின்ற வரைக்கும் நாங்கள் தக்பீர் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அதோடு போயிட்டு முதலாவது ஜம்ரா நம்ம 7 கற்களை முதல் ஜம்ராவுக்கு அடிக்க வேண்டும். ஒவ்வொரு கல்லையும் அடிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி 7 கல்லையும் அடிக்க வேண்டும். முதலாவது ஜம்ராவுக்கு அடித்த பிறகு நாங்கள் ஒரு பகுதியில் போயிட்டு கிபிலாவை முன்னோக்கி வேண்டிய பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். பிரார்த்தனை முடிந்த பிறகு ஜம்ரத்துல் உஸ்தான்னு சொல்லக்கூடிய அதுக்கு 7 தடவை நாங்கள் கல் அடிக்கணும். ஒவ்வொரு கல்லையும் அடிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர்னு சொல்லி அடிக்கணும். அந்த ஒவ்வொரு கல்லை எறியும் பொழுது அல்லாஹு அக்பர் சொல்லி எறியணும். 7 கல்லும் அது குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அடையுதான் என்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு 7 முறை சென்ற பிறகு ஒரு பகுதியில் போய் மக்காவை நோக்கி கிபிலாவை நோக்கி துவா கேட்க வேண்டும். அதே மாதிரி
11ஆம் நாள் நாங்கள் ஜம்ரத்துல் அகபான்னு சொல்லக்கூடிய பெரிய ஜம்ராக்கு நாங்கள் 7 தடவை கல்லெறிய வேண்டும். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எறிய வேண்டும். இவ்வாறு செய்த பிறகு நாங்கள் துஆ பிரார்த்தனை எதுவும் செய்யாமல் அதை விட்டு நாங்கள் நகர்ந்து விட வேண்டும். இது நாங்கள் 11ஆம் நாள் செய்கின்ற விடயங்களில் சில. அடுத்து நம்முடைய இடங்களில் போய்த்து தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக்குடைய 2ஆம் நாள் 12 துல்ஹஜ்ஜினுடைய 12ஆம் பிறையும் நாங்கள் அதே மாதிரி முதல் 11ஆம் நாள் எவ்வாறு செய்தோமோ அதே மாதிரி செய்ய வேண்டும். அதே மாதிரி 13ஆம் நாளும் நம்ம செய்ய வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் இதில் ஒரு சிறு விஷயம் இருக்கிறது. அதாவது யார் மினா விட்டு அவசரமாக போக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தஅஜ்ஜுல்னு சொல்லுவோம். அதாவது அவசரமாக யார் 12ஆம் நாள் துல்ஹஜ்ஜுடைய 12ஆம் நாள் கல்லை எறிந்து விட்டு யார் மக்காவுக்கு போக விரும்புகிறார்களோ அவர்கள் 12ஆம் நாள் மக்ரிப் சூரியன் மறைவதற்கு முன்னர் மினாவிலிருந்து புறப்பட்டு விட வேண்டும். புறப்பட்டு தவாஃபுல் வதாவை செய்துவிட்டு அவ்வாறு தன்னுடைய ஹஜ்ஜை முடித்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் 3 நாளும் தங்கி இருக்கிற மக்கள் 3 நாளும் அதே மாதிரி கல் அடிக்க வேண்டும். கல்லை அடித்த பிறகு 13ஆம் நாளும் ஐயாமு தஷ்ரீக்குடைய 13 நாளும் கல்லை எறிந்த பிறகு நாங்கள் மக்காவை நோக்கி சென்று தவாஃபுல் வதான்னு சொல்லக்கூடிய, அதாவது பிரியாவிடை, ஹஜ்ஜை முடித்து கொள்ளக்கூடிய பிரியாவிடை வதாவை அந்த தவாஃபை செய்துவிட்டு, தவாஃப் எவ்வாறு நாங்கள் செய்வோம் என்ற முறையை பார்த்தோம் அதன் அடிப்படையில் செய்துவிட்டு அதோடு எங்களுடைய ஹஜ்ஜை முடித்து கொள்ளலாம். பொதுவாக சுருக்கமாக உங்களுக்கு ஹஜ்ஜுடைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். உண்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எதிர்பார்த்தார்களோ எவ்வாறு வழிகாட்டினார்களோ அதன்படி செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.